பாக்கியலட்சுமி. அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்னா, இங்க கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமா கோபியும் சத்தியம் பண்ணிடுறாரு. ஈஸ்வரிக்கு இனிமே உங்கள விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டோமா, உங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு கோபி சொன்னதுக்கு அப்புறமா, அங்க எல்லாத்தையுமே முடிச்சிட்டு, ஈஸ்வரி, செலியன், அப்புறம் கோபி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள போலாம்னு என்டர் ஆகும்போது, நம்ம பாக்கியா பேக்க தூக்கிக்கிட்டு வெளியில கிளம்புறாங்க. அதாவது, அத பார்த்த உடனே இங்க ஈஸ்வரி கேக்குறாங்க, பாக்கியா எங்க கிளம்பிட்ட நீ? அதுவும் பேக் எடுத்துக்கிட்டு அப்படின்னு கேட்க, ஏன் அத்த நான் எங்க போனா உங்களுக்கு என்ன அப்படின்னு இங்க பாக்கியா கேக்குறாங்க. உடனே இங்க ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன பாக்கியா, நாங்க எல்லாம் வெளியில போயிட்டு 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரோம். ஒரு சந்தோஷமா வந்து வாங்கன்னு கூப்பிடல. எதுவுமே பண்ணாம நாங்க வந்த உடனே நீ வீட்டை விட்டு வெளியில போற. அதுவும் பேக் எடுத்துக்கிட்டுன்னா எங்களுக்கு சந்தேகமா இருக்கே. என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க பாக்கியா உடனே சொல்றாங்க, ஏன் அத்த எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்க, தீட்டு வைக்க போறீங்களா? நான் பலவாட்டி சொல்லிட்டேன் அவரு இந்த வீட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா நீங்க யாருமே அதை கேட்க மாட்டீங்க அப்படி. அவர்தான் முக்கியம். அவர் இந்த வீட்ல இருப்பாரு அப்படின்னா என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. அதுதான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க ஈஸ்வர் உடனே என்ன பாக்கியா வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? உன் புராணத்தை இப்ப அவன் இங்க இருக்கிறது. உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமாதான இருக்கான். அவனால உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, இங்க பாக்கியா உடனே எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அத்த. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உங்க பிள்ளை உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது மாதிரி தானே உங்க புள்ளையும் நினைக்கிறாரு. உங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு, அது மாதிரி அவளுடைய பொண்ணு தான மாயோ, சின்ன பொண்ணு தானே, அவளுக்கும் தன் டாடி கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதா? ஆனா நீங்க அதை விடுறீங்களா? விடாம கெடுக்கிறீங்களே. அப்போ அந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லவும், இங்க ஈஸ்வரி உடனே என்ன பாக்கியா பேசுற யாரு? யாருடைய பொண்ணு? மயு கோபியோட பொண்ணா? கோபியோட பசங்க இனியா, செலியன், எழில், இவங்க 3 பேரு தான் கோபியோட பிள்ளைங்க. சும்மா கண்டவனுக்கு பிறந்ததெல்லாம் என் புள்ளையோட பசங்கன்னு சொல்லாத அப்படின்னு சொல்ல, இங்க பாக்கியா உடனே, ஏன் அத்த, இப்ப மட்டும்தான் அது கண்டவன் புள்ளையா தெரியுதா? ஏன் உங்க புள்ள அன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு ராதிகா தான் முக்கியம், ராதிகாவோட குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி போனாரே, அப்போ எங்க போச்சு இந்த புத்தி எல்லாம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கவும், ஈஸ்வரி அமைதியா இருக்காங்க. இனியா உடனே, என்னம்மா திரும்பவும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இப்போ உனக்கு என்னதான்மா பிரச்சனை? டாடி இங்க இருக்கிறதா? உனக்கு படிச்சியா பிரச்சனையா இப்போ அப்படின்னு கேட்க, ஏய் இனியா, உனக்கு மட்டும் உங்க அப்பா உன் கூடவே இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல? உன்னை விட சின்ன பொண்ணு தானே அந்த மயு. அவளுக்கு மட்டும் ஆசை இருக்காதா டாடி தான் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு? அவளுக்கு அப்பாவா அங்க போய் இருந்தது யாரு? உங்க டாடி தானே. உங்க டாடி தானே நீங்க எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு போனாரு. போய் ஆசைய வளர்த்தாரு. இப்போ அந்த பொண்ணு உங்க அப்பாவை தான் டாடியா பாக்குறா. அப்படி இருக்கும்போது தன் டாடி தன் கூட இருக்கணும்னு அவ ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா அது மட்டும் நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இங்க ஈஸ் சொல்றாங்க, இப்ப என்ன பாக்கியா, அவன் போய் ராதிகா கூட வாழணுமா உனக்கு அப்படின்னு சொல்ல, ஆமா அத்த, அதுதான் சரியான முடிவும் கூட. ஆனா நீங்க எதை பத்தி எதுவுமே கண்டுக்காம உங்க விருப்பத்துக்கு எல்லாரும் கிளம்பிட்டீங்க. ராதிகா கோச்சிக்கிட்டு இப்போ வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்க அப்படின்னு சொல்ல, கோபி உடனே, என்ன பாக்கியா சொல்ற, ராதிகா வீட்டை காலி பண்ணி போயிட்டாளா, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, வாவ் சூப்பர் கோபி, நல்லா நடிக்கிறீங்க. நீங்க ஏன் 2 நாளைக்கு முன்னாடி நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ராதிகா சொல்லலையா வீட்டை காலி பண்ண போறேன்னு? அந்த ஹவுஸ் ஓனர் கூட உங்ககிட்ட பேசினாரே. கோபி, ஏன் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? உங்களுக்கு தான் வருஷம் ஃபுல்லா இருந்தாலும் மறந்துட்டு அப்போதைக்கு யாரு முக்கியமோ அவங்க பின்னாடியே போயிடுவீங்களே. அதே மாதிரி அதையும் மறந்துட்டீங்க போல. எது எப்படியோ நீங்க நினைச்ச மாதிரி இப்போ ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா எனக்கு அது முக்கியம் இல்ல. எனக்கு நீங்க இங்க இருக்கக்கூடாது. என்னைக்கு இந்த பாக்கியம் தேவையில்லைன்னு நீங்க முடிவெடுத்து கிளம்புனீங்களோ, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால நீங்க ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போங்க. அப்படி சொன்னேன்னா இந்த வீட்ல இருக்க எல்லாரும் உங்களுக்குத்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவனுக்கு உடம்பு சரியில்ல, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதான், ஏன்னா என் முடிவை தேடிக்கிட்டேன். என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. கோபி என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போறாரோ, அன்னைக்கு தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன்.
அது வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி உடனே பாக்கியா, நீதான் புடிச்ச முயலுக்கு 3 கால்னு பண்ணிட்டு இருக்க. நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு பாக்கியா. இப்ப நீ எங்க கிளம்பிட்ட, எங்க போக போற அப்படின்னு சொல்ல உடனே இங்க எழில் வந்துறாரு. ஏன் பாட்டி, எங்க அம்மாவுக்கு போக என்னன்னு நினைக்கிறீங்களா? எங்க அம்மாவுடைய பிள்ளையா நான் இருக்கேன். எங்க அம்மாவை எப்படி பார்த்துக்கணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எங்க அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி உங்க பிள்ளைய பார்த்துக்க முடியுதோ அது மாதிரி என்னால எங்க அம்மாவை பார்த்துக்க முடியும். சந்தோஷமா வச்சுக்கவும் முடியும். உங்க பிள்ளைக்கு நீங்க இருந்தா சந்தோஷம் நினைக்கும்போது எங்க அம்மாவுக்கு நான் தான் சந்தோஷம்தான். அதனால என் வீட்ல வச்சு நான் பார்த்துக்கிறேன். எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி என்னைக்கு இந்த ஆளு இந்த வீட்டை விட்டு வெளியில போறாரோ அன்னைக்கு நான் எங்க அம்மாவை வளைச்சிட்டு வரேன் அப்படின்னு எழில் பாக்கியம் வளைச்சிட்டு போக போறாரு. உடனே கோபி எழில், என்னடா பேசுற நீ? நான் உங்க அம்மாவுக்கு என்னடா இப்படி தப்பு பண்ணிட்டேன்? நான் பண்ண பாவத்தை எல்லாம் நான் இப்போ திருந்திட்டேன்டா. இப்போ என்னால உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போறது என்னால ஏத்துக்க முடியல. இப்போ என்ன, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அவ்வளவுதானே, நான் போயிடுறேன். நீ உங்க அம்மாவை எங்க இருக்க சொல்லு. ஏன் முடிஞ்சா நீ உன் வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்து உங்க அம்மா கூடயே இரு. என்னால இனிமே உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நான் வெளியில போயிடுறேன்டா அப்படின்னு சொல்ல இனியா உடனே, டாடி, என்ன டாடி பேசுறீங்க? அம்மாதான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீங்களும் ஏன்டா டாடி இப்படி பண்றீங்க? எனக்கு நீங்க வேணும் டாடி. நீங்க அம்மா அண்ணனுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரே வீட்ல ஒத்துமையா வாழணும். டாடி, பழையபடி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். டாடி, நீங்க மட்டும் போயிடாதீங்க. டாடி, நீங்க போயிட்டாலே இந்த வீட்டை பார்க்கவே பிடிக்கல. டாடி, நீங்க இங்க இருந்தாதான் டாடி எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல பாக்கியா உடனே, இனியா என்ன பேசிட்டு இருக்க நீ, போ அப்படின்னு சொல்ல அம்மா, போதும்மா, நீ ஒரு சைடா முடிவு எடுக்கிறம்மா. நீ ராதிகாவுடைய வாழ்க்கைய பார்க்கிற, மையோட வாழ்க்கைய பார்க்கிற. ஏம்மா எங்களோட வாழ்க்கைய பார்க்க மாட்ற? அவங்களுக்கு டாடி இல்லைன்னா அவங்களால வாழ முடியாதா? அவங்களே டாடி இல்லாம எங்களால வாழ முடியும்னு தானமா கிளம்பி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏம்மா அவங்க மேல பாசம் வச்சு, அன்பு வச்சு அவங்களுடைய வாழ்க்கைய மட்டும் யோசிக்கிறியே தவிர எங்களோட வாழ்க்கைய யோசிக்க மாட்டியேம்மா? டாடி இல்லாம எங்களால சத்தியமா இருக்க முடியாதுமா. டாடி உன்கிட்ட வேணா, தப்பா நடந்திருக்கலாம், உனக்கு வேணா துரோகம் பண்ணிருக்கலாமா? ஆனா டாடி எங்களுக்கு எந்த விதத்திலையும் எந்த ஒரு தவறையும் பண்ணவே இல்லைமா அப்படின்னு சொல்லுறாங்க. சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள், சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.